இன்றைக்கி சிந்தனையில் நம்ம சில உறுதிமொழிகள் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சால் என்ன முன்னேற்றம் வரும்னு பார்ப்போம். சரிங்களா? அதாவது கான்டெக்ஸ்ட் டெசிசிவ்னு சொல்லுவாங்க, மைண்ட் செட்டுமாங்க, ஆட்டிடியூடுமாங்க, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தொழில் செய்யும்போது அந்த லீடர்ஷிப் திங்கிங் எப்பவும் இருந்தால் நம்ம செய்கிற வேலையுடைய விளைவு பிரமாதமாக இருக்கும். I am Sahayaraj, Personal Excellence Coach for Generation Y. Generation Y ஏஜ் 28 to 43 அப்படி ஏஜில் உள்ளவங்க, வெரி பிஸி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுடைய கோச். இப்போ எதுக்காக வேலை செய்கிறாங்க, அந்த இன்டென்ஷன் முக்கியம். ஜான் வேனர் கூட சொல்லுவார், அந்த இன்டென்ஷனை பற்றி நிறைய எழுதியிருப்பார். இப்போ ஒரு 4 விஷயம் மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இதை செஞ்சால், இந்த ஆட்டிடியூடோட செஞ்சோம்னா எப்படி இருக்கும் வேலை அப்படின்னு நினச்சி பார்ப்போம். ஓகே, இது சஜஷன் தான். எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கலாம், இல்லைங்களா? முதல் சிந்தனை எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. உள்ளத்தனைய மாந்ததன் அந்த திருக்குறள் இருக்குல்ல, அந்த மாதிரி உயர்வுங்கிறதெல்லாம் இருக்குல்ல, ஐயா அப்துல் கலாமை அடிக்கிறது சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். இந்த 4 விஷயத்தை மட்டும் நம்ம டெய்லி சொல்லி பார்ப்போம். நம்ம டேபிளோட பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு மிஸ்டர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, மிஸ்டர் கோபிநாத், அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கனகேந்திரன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதர், மலேசியா டத்தோ அவார்டு வாங்கினவர், ரொம்ப அற்புதமான மனிதர். எஃப்ஐஆர் தெரப்பியில் ரொம்ப பெரிய ஆள் அவர். அந்த கோச் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், அந்த கோபிநாத்துங்கிற கோச் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இது ஒன்று. இப்போ சிந்தனையில் இந்த 4 விஷயத்தை நம்ம வச்சுக்கலாம். சொல் செயல் அப்படிங்கிறத பார்த்து போகும்போது அடுத்தடுத்து ஒரு பதிவு மாதிரி போடலாம், நீளமான பதிவாகிடும். அதனால தான் இல்லாட்டா கொஞ்சம் இப்போ சிந்தனையை மட்டும் வச்சுக்கலாம். முதல்ல இந்த பதிவில் அதை மட்டும் பார்த்துக்கலாம். என்னுடைய தெளிவான மனதை எதுவும் தொந்தரவு செய்துவிட முடியாது என்பதில் உறுதியாக இருப்பேன். என்னுடைய தெளிவான மனதை எதுவும் தொந்தரவு செய்துவிட முடியாது என்பதில் உறுதியாக இருப்பேன். அந்த கிளாரிட்டி, நான் எதுக்காக அந்த வேலை செய்கிறேன் என்னங்கிறது தெளிவு இருக்குது. அப்படி தெளிவாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய சாதிக்கும். ஸோ என்னுடைய தெளிவு என்ன, நான் எதுக்கு அந்த வேலை செய்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறது. நான் என் நாட்டுக்காக வேலை செய்கிறேன், என் நாடு முன்னேறதுக்காக நான் உழைக்கிறேன். ஐ எம் ஆல்சோ அட்ஜுடிகேட்டர் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் இந்தியா நல்ல மேலே வரணுங்கிறதுக்காக சாதனைகள் நிறைய பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சாதாரண மக்களாக இருப்பாங்க, சரியான சூழ்நிலை அமைஞ்சால் பிரமாதமாக சாதிச்சு காமிப்பாங்க. நான் அப்படி தீர்ப்பாளராக இருந்து நான் பார்த்துருக்கேன். சாதிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் நினச்சி, எவ்வளோ உடம்பு சொல்லாமல் வந்திருக்கோம், அவங்கெல்லாம் சாதிக்கிற சர்வசாதாரண சாதிக்கிற பார்த்துருக்கேன். சாதிச்சு முடிச்ச பிறகு சொல்லுவாங்க, சேலஞ்சஸ்லாம் சொல்லுவாங்க, முந்தின நாள் எப்படி இருந்தாங்க, அப்படி முன்னாள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு தெளிவாக இருக்கும். நம்ம முதல்ல நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம், என்னுடைய நாட்டுக்காக நான் வேலை செய்கிறேன், எனக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வேலை கிடைக்கிறது. எத்தனையோ பேர் எங்களோட படித்தவங்க வேலை கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கு, அற்புதமான வேலை கிடைச்சிருக்கு. இதை வச்சு நான் மேக்ஸிமம் என்ன செய்வேன், என்னுடைய இந்தியா முன்னுக்கு வர்றதுக்கு, சஃபரிங் ஹியூமனிட்டி நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினச்சோம்னா எதுவுமே நம்மளை பாதிக்காது. ரெண்டாவது, நான் பார்க்கும் ஒவ்வொன்றிலும் உள்ள நல்லது மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் என்னுடைய திடமான நம்பிக்கையை நிஜமாக்குவேன். ஒன்லி பாசிட்டிவ், எப்போவுமே பாசிட்டிவ் மட்டும் திங்க் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். இல்லை, நல்லது கிட்ட கலந்துருக்கும், ஒரு காயினில் நல்லது கிட்டது இருக்க மாதிரி. ஆல்வேஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட்டும்பாங்க. அந்த மாதிரி நல்லது எடுத்துக்கிட்டு, அதில் நல்லது எடுத்துக்கிட்டு தப்பு வந்தால் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், அதுக்கும் தயாராக வச்சுக்கிட்டு நல்லதுக்கு முன்னுரிமை கொடுத்து போகிறது. குணம் நாடி குற்றம் முன்னாடி அவற்றை மிகை நாடி முக்கிய குழல்பாங்க இல்லையா? பாவிச்சர் கோவப்பட்டிருப்பார், அவர் எவ்வளோ உதவி செஞ்சுருப்பார், அந்த கோவப்பட்ட ஒரு வார்த்தையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். அவர் மனுஷன் தானே, அவருக்கு 1000% இருந்திருக்கலாம், இல்லைங்களா? ஸோ நல்லது மட்டும் எடுத்துக்கிறது. இல்லை, ஒரு ஃப்ரெண்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்கலாம், இத்தனை வருஷம் நல்லா இருந்திருப்பார், கடைசியில் சில விஷயங்கள் பண்ணிட்டு போயிருப்பார், அதை மன்னிச்சிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு. ரைட், ஓகே, இத்தனை வருஷம் நல்லா இருந்தார் இல்லையா, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ நிற்பந்தம் அப்படி தப்பு பண்ணிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ நான் பார்க்கல, ஒவ்வொரு லெவலில் நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு அது மூலம் திடமான நம்பிக்கை, இந்த உலகம் நல்லது, எல்லோரும் நல்லவங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நிஜமாக்குறது. மூணாவது, கடந்த கால தவறுகளை மறந்துடுறது, நிகழ்காலத்தை உணர்ந்து அனுபவிக்கிறது, மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தோட உயர்ந்த சாதனைகளிலே மனசை செலுத்துறது. நம்ம என்ன செஞ்சுருக்கோங்க வச்சு உலகம் நம்மளை இப்போ இடம் போடும், நம்ம என்ன செய்ய போகிறோம் வச்சு நம்மளை இடம் போட்டுட்ருப்போம், இல்லைங்களா? ஸோ எப்போவுமே சாதனை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துட்டு அது கடுமையாக உழைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக சொல்கிறது. நாலாவது, நம்மளுடைய நிலைப்பாடு என்ன இருக்கலாம்னா, கவலைப்படும் போது மனசு சஞ்சலமடையாமல்
சமநிலையில் வச்சுக்கிறது. சிதப்பரங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, கவலைப்படும்போது மனது சஞ்சலம் அடையாது சமநிலையிலும், கோபம் வரும்போது மிக பெருந்தன்மையாகவும், பயம் வரும்போது அதிக துணிவுடன் எதிர்கொள்ளவும், மேலும் சவால்கள் வந்தாலும் மிக்க மகிழ்ச்சியாக அவற்றை சந்தித்து வெற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் ஹாப்பியாக இருப்பேன், முயற்சி பண்ணேன், கடுமையாக உழைப்பேன் அப்படி முடிவெடுத்தா யாராலும் நம்ம தடுக்க முடியும்? காலை எந்திக்கும் போதே என்னத்தை பண்ணி இன்னைக்கு என்னத்தை வேலை பார்த்து என்னத்தை செஞ்சு என்னத்தை கன்னியாகவும் மாறிடலாம். இல்லை, நான் இன்னைக்கு சாதிப்பேன், டுடேஸ் மை டே அப்படி முடிவு எடுத்துட்டு யார் எப்படி இருந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, என் மனசில் வந்து நான் தடங்களை வச்சுக்க மாட்டேன், வளர்த்துக்க மாட்டேன், அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், நான் உழைச்சி முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தால் யாரால் தடுக்க முடியும்? இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் நான் பார்த்துருக்கேன். என்னோட நிறைய மென்டார்ஸ் என்னை உருவாக்கணும் நான் பார்த்துருக்கேன். இப்போ முதல் இதில் உதாரணம் சொல்லப்போனால், அது ஒரு ஷார்ட்டாக கடைசியில் ஒரு உதாரணம் சொன்னால் நல்லா இருக்குங்கிறது தான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா ஒரு இதெல்லாம் கான்செப்டாக சொல்ல முடியும், நடைமுறையில் இருக்கான்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பேரிடர் காலத்தில் வந்து ஒருத்தர் கையில் சுத்தமாக பணம் கிடையாது, ஆனால் கடுமையாக உழைச்சார். எனக்கு தெரியும், அவரை ஆச்சரியம் பார்த்தேன் எப்படின்னு. எல்லாருக்கும் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணார். எபோலா டைமில் முன்னாடி எப்படி மருத்துவர்கள் பண்ணாங்களோ அது ஒரு சில மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை உபயோகப்படுத்தி அவர் அற்புதமாக பண்ணார். நெட்வொர்க் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா கேர் எக்ஸ்பர்ட்டில் டாக்டர் நரேந்திரன் சொல்லிட்டு அற்புதமான மனிதர், கடுமையாக உழைச்சார். அந்த மனுஷனுடைய உழைப்பில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவர் தெளிவாக இருந்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் சாதிப்பேன் அப்படின்னு தெளிவாக இருந்தார். அவர் கடுமையாக உழைச்சிருக்காரு. அந்த எனக்கு வந்து உதாரணமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இன்ஜினியர் மூர்த்திங்கிறவர் எங்கள் இதில் மூத்த பொறியாளரில் வந்து ரொம்ப அருமையான மனிதர், நிறைய புத்தகங்கள்லாம் போட்டிருக்காரு, நிறைய பப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். அது மாதிரி அவர் எப்போவுமே நல்லது மட்டும் தான் எடுத்துக்கிறார். எப்போவுமே மற்ற உயர்ந்த சாதனை என்ன அப்படின்லாம் அதில் குறியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணம் மிம்ஸ், மது இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லிட்டு நம்முடைய அச்சம்பத்தில் இருக்கிற மிஸ்டர் பரத், அவர் நிறைய சாதனைகள் கடுமையாக உழைச்சிட்ருக்காரு. அவர் இன்ஜினியரு, டாக்டராக இருந்து லீகல் போய் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு. அப்புறம் இந்த கவலைப்படும்போது மனம் சஞ்சலமடையாது சமநிலையில் இருக்கிறது, கோபம் வரும்போது பெருந்தன்மையாக இருக்கிறது, இணைந்தே இருப்போம், இணக்கமாக இருப்போம்னு சொல்கிறதுலாம் வந்து எங்களுடைய முக்கியமான மென்டார் இன்ஜினியர் ஏ வீரப்பன். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படி சொன்னால், அவர் எங்களுக்கு நிறைய விஷயங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காரு. என்னுடைய பெரும்பாலான வாழ்க்கையில் நான் அவர் அப்படியே பின்பற்றணும் ஆசைப்படுவேன். அவர் கோடி மடங்கு நான் ஒரு ஆரப்பம் கூட நான் கிடையாது, ஆனால் ஆசைப்பட்டு அவரை எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே அந்த சிந்தனையில் அவர் உயர்ந்திருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் நிறைய சாதிக்கிற பார்த்துருக்கேன். இதெல்லாம் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் திருப்பி நான் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய சிந்தனையில் வந்து நான் காலையில் எந்திக்கும் போது என்னுடைய தெளிவான மனதை எதுவும் தொந்தரவு செய்ய முடியாது என்பது உறுதியாக இருப்பேன். நான் பார்க்கணுள்ள ஒவ்வொன்றிலும் நல்லது மட்டுமே எடுத்துக்கொண்டு அதன் மூலம் என்னுடைய திடமான நம்பிக்கையை நிஜமாக்குவேன். கடந்த காலத்தை அவர்களை மறந்து விடுவேன், நிகழ்காலத்தை உணர்ந்து அனுபவிப்பேன், எதிர்காலத்தின் உயர்ந்த சாதனைகளை மனதை செலுத்துவேன். கவலைப்படும்போது மனம் சஞ்சலமடையாது சமநிலையிலும், கோபம் வரும்போது மிக பெருந்தன்மையாகவும், பயம் வரும்போது அதிக துணியுடன் எதிர்கொள்ளவும், மேலும் சவால்கள் வந்தாலும் மிக்க மகிழ்ச்சியாக அவற்றை சந்தித்து வெற்றி கொள்வேன். இந்த உதாரண புத்தகங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள மாதிரி வரலாம். ஒவ்வொருத்த லைஃப்பில் இந்த மாதிரி மென்டார்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ சிந்தனையை அடிப்படை கான்டெஸ்ட்டாக வச்சுக்கிட்டா நம்முடைய செயல்கள் பிரமாதமாக உன்னதமாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி.